ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேஸ்டான கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு இப்போ நம்ம பார்த்துக்கலாம். வாங்க. திராட்சை, முந்திரி, ஏலக்காய், கேரட் ஒரு 3 எடுத்து சீவி வச்சுக்கோங்க. சுகர் 2 கப் எடுத்துக்கோங்க. நெய் 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். பால் 1 கப் எடுத்துக்கோங்க. அடுப்புல பேன் வச்சு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு திராட்சையை போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌனா வர வரைக்கும் குக் பண்ணுங்க. முந்திரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. முந்திரி, திராட்சை எல்லாம் அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌனா வர வரைக்கும், நல்லா வாசனை கிடைக்கிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஃப்ரை ஆனதும் அது ஒரு பவுல்ல மாற்றி வச்சுக்கோங்க. அப்புறம் துருகி வச்ச கேரட்டை நம்ம அதே பேன்லயே போட்டு குக் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும். அப்பதான் நல்லா உங்களுக்கு ஒரு ஃப்ளேவரா, ஒரு அல்வா மாதிரி ஒரு பதத்தில் உங்களுக்கு கேரட் அல்வா கிடைக்கும். 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. அதை அப்படியே சேர்த்துட்டு கிளறி விடுங்க. அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. அதில் அப்படியே நல்லா கேரட் குக் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. ஒரு அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் கிளறணும். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா குக் பண்ணிக்கணும். கேரட், பால் 2 சேர்த்து நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கிளறிக்கணும். அதுக்கப்புறம் சர்க்கரை 1 கப் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை நம்ம லாஸ்டா தான் சேர்த்துக்கணும், இல்லைன்னா கரையாது. சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி விடும். அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கணும். இப்போ ஒரு அல்வா பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா ட்ரையா குக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பவுல் எடுத்து வச்சுக்கிறேன். முந்திரி, திராட்சை இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. லாஸ்டா ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் இல்லைன்னா ஏலக்காய் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ நமக்கு கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இது நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.